காலத்தினால் செய்த நன்றி செய்த எனும் ஞானத்தின் மான பெரிது. முத்தமிழர் கலைஞருடைய விளக்கம் என்பது, தேவைப்படும் காலத்தில் செய்யப்படும் உதவி சிறிதளவாக இருந்தாலும் அது உலகத்தை விட பெரிதாக மதிக்கப்படும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு, ஆசிரியர்களுடன் அன்பில் அரசு பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்புகள், வானவியல் மன்றங்கள், நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், பெண் கல்வியை ஊக்கப்படுத்தும் விதமாக உயர்கல்வி படிக்கிறவருக்கு 1000 ரூபாய் மாதம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் மிக சிறப்பான திட்டம். பெற்றோர்களை கொண்டாடுவோம் போன்ற எண்ணற்ற அரசின் திட்டங்கள். இந்திய அளவில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக, கல்வி அறிவு பெற்ற மக்களை கொண்ட முதன்மை மாநிலமாக ஆக்கி கொண்டு வருவர் நம்மளுடைய அமைச்சர் பெருமானார். அவர்கள் பாராட்டப்பட வேண்டியது. அவர்களை வருக வருகவென திருச்சி நகரத்தார் சங்கத்தின் சார்பாக வரவேற்று, வணிகம் செய்கிறோம், நாங்கள் பிஸ்னஸ் செய்கிறோம், வருஷத்துக்கு என்ன ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறோம், வருமானத்தை ஈட்டுறோங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த சமுதாயத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன், இந்த சமுதாயம் என்னை எங்கே நிற்க வைத்து மதிப்பு செலுத்துகிறதோ அதை அடுத்து வருகின்ற இளைய சமுதாயம் பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் செய்யக்கூடிய உங்களுடைய அந்த நல்ல செயல்களுக்கு மறுபடியும் பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கோங்க. நாட்டுடைய பொருளாதாரம் என்று வருவதை வளர்த்து எடுத்தவர்கள் யாருக்கு அதிக பங்குன்னு பார்த்தீங்கன்னா நகரத்தால் சார்ந்த உங்களுக்கு தான் அதிகம். இன்றைக்கு பல பேர் என்ன வேணா கணக்கு போடலாம், எல்லா கணக்கையும் எனக்கு முறியடிச்சுக்கையோ நாட்டுக்காக நாங்கள் சேர்த்துதான் உழைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய நகரத்தார்கள் ஒவ்வொருத்தருமே. ஆக அப்படிப்பட்ட இந்த சங்க விழாவில் கலந்து கொள்வது என்பது எங்களுடைய குடும்ப விழாவில் கலந்து கொள்கிற அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு நான் மேடையில் நான் உரையாற்றிக் கொண்டிருக்கின்றேன். புத்தகத்தோட நிறுத்திடாம டிஜிட்டல் கண்டென்ட் கொண்டு வந்துட்டீங்க, எல்லா இடத்துலையும் கொண்டு போங்க. இப்போ சோசியல் மீடியாவை அதிகம் பின்பற்றக்கூடியவர்கள், சோசியல் மீடியாவுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சென்சாரே கிடையாது. நல்லவனை கெட்டவன்றுவாங்க, கெட்டவனை நல்லவன்றுவாங்க. அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அடுத்த நியூஸ் வந்துடும். ஆக அப்படிப்பட்ட அந்த சோசியல் மீடியாவை நாம் நல்ல விதத்தில் பயன்படுத்துவோம், நல்ல தரவுகளோடு அடிப்போம். நாம் என்னென்ன செய்திருக்கோம், இன்றைக்கு எந்த இடத்தில் இருக்கின்றது, நாடு வளர்ச்சி பெறுவதற்கு எங்களுடைய பங்கு என்னவெல்லாம் இருந்தது என்பதை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் நாம் இருப்போம் என்கிற விதத்தில் பணியாற்றக்கூடியவர்களாக நாம் விளங்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். இதை தொடர்ந்து நம்முடைய நகரத்தாருக்கு உள்ளபடியே ஒரு பாதுகாவலர்களாக நாளைக்கு இந்த இயக்கம், இந்த சார்ந்த இயக்கம் கண்டிப்பாக இருக்கும். இந்த மாவட்டத்தை சார்ந்த நம்முடைய அன்பு மகேஷ் பொய்யாமல் என்றைக்குமே தோளுக்கு தோளாக நிற்பான் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன்.